ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, மேட் மர்டாக் அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு பெரியவரை காப்பாத்துற முயற்சியில அந்த ட்ரக்ல இருந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வெளியே வந்து அந்த கெமிக்கல் வந்து மேட் மர்டாக்கோட கண்ணில் பட்டு சின்ன வயசுல மேட் மர்டாக்கு கண் பார்வை போயிடுது. ஸோ இவருக்கு கண் பார்வை போனதுனால இவரோட மற்ற சென்சஸ் எல்லாமே பயங்கரமா என்ஹான்ஸ்ட் ஆகிடுது. அதாவது இவரோட கேட்கும் திறமை அப்படின்றது வந்து பயங்கரமா ஒரு சூப்பர் ஹியூமன் அளவுக்கு என்ஹான்ஸ்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாம ஸ்மெல்லிங் சென்சஸும் அதே மாதிரி ஆயிடுது. லிட்டரலா 2-3 தெருவு தாண்டி என்ன நடக்குது அப்படின்றத இவரால் ஈஸியாவே கேட்க முடியுது. ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கான பவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் நீங்களே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நிறைய சவுண்ட்ஸை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹியூமனோட பவர் மாதிரி கொண்டு வந்தது நல்ல ஒரு ஐடியா. ஸோ இவரோட அப்பாவான ஜாக் மர்டாக் ஒரு பாக்ஸர். இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ஐரிஷ் மாஃபியா கேங் கூட ஒரு டீல் போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி அடுத்து நடக்க போற ஒரு மேட்ச்ல நீ தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து ஜாக் மர்டாக் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் அவரும் அதை வந்து வாங்கிக்கிறாரு. பட் மேட் மர்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பா வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து நியாயமா தான் இருப்பாரு, கண்டிப்பா நடக்க போற மேட்ச்ல வந்து அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பான். ஸோ இதனால ஜாக் மர்டாக் என்ன பண்ணிடுறாருன்னா காசு வாங்கிட்டு தோக்குறதுக்கு பதில் ஜெயிச்சிடுறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி இதனால வந்து அந்த மாஃபியா கேங் வந்து காண்டாகி காசு வாங்கிட்டு இவன் வந்து நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் மர்டாக்கை கொன்னுடுறாங்க. ஸோ இப்போ மேட் மர்டாக் ஒரு அனாதையா ரோட்ல அழுதுட்டு தனியா நிக்கிறான். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரை வந்து செயின்ட் ஆக்னஸ் ஆர்ஃபனேஜ்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. பட் அங்க அவனால வந்து நிம்மதியா தூங்க கூட முடியல. பிகாஸ் அவனோட பவர்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சுத்தமா தெரியல. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரு வளர்ந்த ஒரு பெரிய மனுஷனா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட வாழ்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். நினைச்சு பாருங்க, ஒரு 100கணக்கான வாய்ஸஸ் வந்து உங்க மண்டைக்குள்ள எப்பவுமே ஓடிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன பையனால எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால ஸ்டிக் அப்படின்ற ஒரு வயசான ஒரு ஆள் வந்து மேட் மர்டாக்கை கூட்டிட்டு போயிடுறாரு. அவருக்கு மேட் மர்டாக் மாதிரியே கண்ணு தெரியாது, இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவருக்கும் இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண ஒரு ஆள் தான் இந்த ஸ்டிக். ஸோ அவர் மேட் மர்டாக்கை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹியரிங் சென்சஸ் எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வந்து இதை நீ யூஸ் பண்ணணும், எப்படி வந்து இதை உன்னால மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி தரது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சொல்லி கொடுப்பாரு. பிகாஸ் ஸ்டிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டர் தான். ஆக்சுவலா மேட் மர்டாக்கை ட்ரெயின் பண்றதுக்கான காரணமே அவனை ஒரு வெப்பன் மாதிரி மாத்தி ஹேண்ட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணுவான். பட் மேட் மர்டாக் ஏற்கனவே இந்த சின்ன வயசுலயே நிறைய கொடுமையை அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேட் அப்படியே விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம அவரை விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் மேட் மர்டாக் வளர்ந்து வந்து ஒரு லா ஸ்கூல்ல படிச்சு ஒரு லாயர் ஆகி அண்ட் அங்க அவருக்கு கிடைச்ச ஒரு ரூம்மேட் அண்ட் ஃப்ரெண்டான ஃபாகி நெல்சன் கூட சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லாயர்ஸா மாறிடுவாங்க. நியூயார்க்ல இருக்க ஹெல்ஸ் கிச்சன்ல ஒரு லா ஃபர்ம் ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட பேரு நெல்சன் அண்ட் மர்டாக் அட்டர்னிஸ் அட் லா. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளையன்ஸா அமையிறது யாருன்னா கேரன் பேஜ். 2012 நியூயார்க் பேட்டில்ல இருந்து இப்பதான் மொத்த சிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ரெக்கவர் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி யூனியன் அலைட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி நியூயார்க் சிட்டியை ரீபில்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல யாருக்கும் தெரியாம நிறைய பில்டிங்குள்ள நிறைய இல்லீகலான வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து சிட்டியை ரீபில்ட் பண்றதுக்கு கொடுத்த காசை வந்து இவங்க வேற வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேரன் பேஜ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருது. ரெண்டு பேருமே அந்த யூனியன் அலைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரன் பேஜோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு அண்ட் அந்த சாவுக்கு காரணம் கேரன் பேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஜெயிலுக்குள்ள ஆள் வச்சு கேரன் பேஜையும் கொல்றதுக்காக தான் பிளான் போட்டிருக்காங்க. பட் கேரன் பேஜ் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஸோ ஜெயில இருந்தாலும் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அண்ட் மர்டாக் கேரனுக்கு அட்வொகேட்ஸா வந்து நியாயத்தை காப்பாத்தி கேரன் இன்னசென்ட்டான ஒரு ஆள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. கேரன் அதுக்காக நெல்சன் அண்ட் மர்டாக்கு பே பண்ற நிலைமையில இப்போ இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா நெல்சன் அண்ட் மர்டாக்கோட கம்பெனிலேயே சேர்ந்து ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாள் போன போக்குல 3 பேருக்குமே ஒர்க் பண்றதை தாண்டி ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த யூனியன் அலைட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்னா வில்சன் ஃபிஸ்க் அப்படின்ற ஒரு மல்டி மில்லியனோட கையில தான் இருந்திருக்கும். ஸோ நியூயார்க்கோட ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொடுத்த பணத்தை வந்து இவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரன் பேஜை போட்டு தலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வில்சன் ஃபிஸ்க்கும் மேட் மர்டாக் மாதிரி ஒரு மோசமான கடந்த காலம் இருக்கும். ஸோ ஒரு பாசமான ஒரு அம்மா அண்ட் மோசமான ஒரு அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்த ஒரு பையன் தான் வில்சன் ஃபிஸ்க். ஸோ வில்சன் ஃபிஸ்கோட அப்பா தன்னோட அம்மாவை கொடுமைப்படுத்துறதை பார்த்துட்டு ஒரு நாள் சுத்தி எடுத்து உச்சி மண்டையிலேயே நங்குன்னு ஒரு அடி அடிச்சு வில்சன் ஃபிஸ்க் தன்னோட அப்பாவை கொன்னுடுறான். ஸோ அது வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அதை மறைச்சிடுறாங்க. வில்சன் ஃபிஸ்க் அவங்க அப்பா மாதிரியே அவனும் ஈவு இறக்கமே இல்லாத ஒரு மனுஷனா தான் இப்ப வளர்ந்து வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ சின்ன வயசுல இவ்வளவு கொடூரமா இருந்திருக்கான், வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பயங்கர கொடூரமா இருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா வில்சன் ஃபிஸ்க்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யுது. வெனசா அப்படின்ற ஒரு பொண்ணு மேல பையனுக்கு வந்து லவ் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபிஸ்க் வந்து ஒரு தனி ஆள் கிடையாது, அவன் கூட வந்து ஒரு டீமே இருக்கும். மேடம் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கிழவி ஒரு குரூப் ஆஃப் பார்வை இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் உற்பத்தி பண்றது அண்ட் அதை சர்க்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், நோபு யோஷியாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ்காரன் ஒரு லிவிங் வெப்பனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம், ரெண்டு ரஷ்யன் பிரதர்ஸ் விளாடிமிர் அண்ட் அனட்டோலின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு, அவங்களுக்கும் வந்து நியூயார்க் சிட்டில ஒரு சில இடத்துல வந்து கண்ட்ரோல் இருக்கு.
லேலண்ட் ஆஸ்லி அப்படின்றவன் வந்து ஃபிஸ்கோட ஃபைனான்சஸை பாத்துக்கிறான். அண்ட் ஜேம்ஸ் வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து ஃபிஸ்கோட ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, ஃபிஸ்கோட ஒரு அட்வைசர், ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஃபிஸ்க் வந்து முழுசா நம்புற ஒரே ஒரு ஆள் இந்த வெஸ்லி மட்டும் தான். ஸோ பேசிக்கலி இவங்க எல்லாருமே சேர்ந்து நியூயார்க் சிட்டியவே ஒரு வழி பண்ணி மொத்தமா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே மேட் மர்டாக் ஒத்த ஆளா நின்று தனியா சமாளிச்சாகணும். மேட் மர்டாக் எதுக்கு சமாளிக்கணும், அவன் ஒரு லாயர் தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, மேட் மர்டாக் ஒரு லாயர் மட்டும் கிடையாது. பகல்ல லாயரா சுத்திட்டு இருக்க ஒரு மனுஷன் நைட் ஆனா மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரு விஜிலாண்டேவா சுத்த ஆரம்பிச்சிருவாரு. கண்ணு தெரியாதவன் எப்படி போய் சண்டை போடுவான்னு கேட்டீங்கன்னா, மேட் மர்டாக்கு ஸ்டிக் கொடுத்த ட்ரைனிங் மூலமா அவரால் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டே அவர் கண்ணு முன்னாடி கிரியேட் பண்ணிக்க முடியாது. ஒரு நார்மலான மனுஷன் எப்படிலாம் மூவ் பண்ணுவானோ அதே மாதிரி அவராலையும் மூவ் பண்ண முடியுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நைட் ஆனாலே சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக மேட் மர்டாக் வந்து கிளம்பிடுவாரு. ஸோ மேட் மர்டாக், கிங் பின் அண்ட் இவங்க எல்லாருமே தடுக்கிறாரா இல்லையா அப்படின்றது இந்த சீசன் 1 ஸ்டோரியா போயிருக்கும். ஆரம்பத்தில் ஒரு பிளாக் கலர் ஹோம் மேட் சூட்டை போட்டு சுத்திட்டு இருந்த மேட் மர்டாக் மெல்வின் பாட்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட போயிட்டு ஒரு புல்லட் ப்ரூஃப் சூட்டை வந்து இவர் வந்து வாங்கிப்பாரு. எதனாலனா ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து நோபு கூட சண்டை போட்டிருப்பாரு. அவன் வந்து ஒரு நிஞ்சா மாதிரி அவன் போட்டு இருக்க கத்தியை வச்சு கிளின்னு கிழிச்சு வச்சிருவான் உடம்பு ஃபுல்லா. ஸோ இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரிலாம் சண்டைக்கு போக முடியாது, நமக்கு வந்து ஒரு சூட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பின்னுக்கு யாரு புல்லட் ப்ரூஃப் சூட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி இந்த மெல்வின் பாட்டர்ஸ் தான் அது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மெல்வின் பாட்டர்ஸ் கிட்ட போயிட்டு உன்னோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி, எனக்கும் ஒரு சூட் ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படிதான் இந்த டேர்டெவிலோட ஐகானிக் சூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பகல்ல வந்து ஒரு லாயரா இருந்து ஃபிஸ்கை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி மேட் மர்டாக், ஃபாகி நெல்சன் அண்ட் கேரன் பேஜ் எல்லாருமே சேர்ந்து வில்சன் ஃபிஸ்கை அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. பட் வில்சன் ஃபிஸ்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ள அந்த ட்ரக்குக்குள்ள வந்து ஆள் வச்சு அவனை வந்து ஈஸியா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்க வில்சன் ஃபிஸ்கை டேர்டெவில் தன்னோட புது டேர்டெவில் சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் டேர்டெவில் வந்து வில்சன் ஃபிஸ்கை டிஃபீட் பண்ணி மஹோனி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஸோ இந்த ப்ராசஸ்ல வில்சன் ஃபிஸ்க் கூட இருந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் இறந்து போயிடுறாங்க. அந்த ரஷ்யன் பிரதர்ஸ் இறந்து போயிடுறாங்க, ஆஸ்லி இறந்து போயிடுறான், வெஸ்லியும் இறந்து போயிடுறான், நோபுவும் இறந்து போயிடுறான். அந்த சைனீஸ் ஆயா மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. பட் அந்த பார்வை இல்லாம அடிமையா இருந்தவங்களை வந்து டேர்டெவில் காப்பாத்திடுறாரு. ஸோ இதுல செத்தவங்க யாருமே டேர்டெவில் கையால சாகல. பிகாஸ் என்னைக்குமே டேர்டெவில் வந்து ஒருத்தரை கொல்ல மாட்டாரு. அது அவரோட பாலிசி, அது அவரோட எத்திக்ஸ். பிகாஸ் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து டேர்டெவிலுக்கு பயங்கரமா இருக்கும். பிறப்பும் இறப்பும் மனுஷங்க கையில இல்ல, கடவுள் கையில இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் இது மட்டும் இல்லாம நோபு கூட சண்டை போட்டு வந்து வீட்டுல மட்டையாகி கிடக்கும் போது ஃபாகி நெல்சன் வந்து பார்த்து மேட் மர்டாக் தான் டேர்டெவில் அப்படின்ற விஷயத்தை வேற கண்டுபிடிச்சு சமகாண்டாகி இத்தனை வருஷம் என்கிட்ட நீ ஏமாத்திட்டு இருந்தியா, கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டு போட்டு வெளுவெளின்னு வெளுக்கிறாரு மேட் மர்டாக்க. மேட் மர்டாக் இதெல்லாம் நான் இவங்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. பட் போக போக ஃபாகி நெல்சன் வந்து மேட் மர்டாக்க மன்னிச்சு விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் ஃப்ராங்க் கேஸ்டில், ஆல்சோ நோன் அஸ் த பனிஷர், வந்து சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாரு. ஸோ பனிஷர் வந்து அவரோட குடும்பம் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்றதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட கிரிமினல் கேங்ஸை தேடி தேடி கொண்டுகிட்டு இருப்பாரு. இதை பார்த்து டேர்டெவில் வந்து இவன் என்னதான் கெட்டவங்களை தான் கொல்றான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என்னால இதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேர்டெவில் வந்து பனிஷர் கூட ஒரு சண்டைக்கு போறாரு. அண்ட் அந்த சண்டைக்கு நடுவில் கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், சம கான்வர்சேஷன் அது. இந்த மாதிரி நீ கிரிமினல்ஸை ஃபைட் பண்ணி அவங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குற, அவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள்லயே வெளியே வந்துட்டு திரும்ப அதே தப்பை தான் பண்றானுங்க. அது என் கிட்ட நடக்காது, என் கண்ணுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கன் எடுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், அதுதான் என்னோட பாலிசி அப்படின்ற மாதிரி பனிஷர் வந்து டேர்டெவில் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. பனிஷர் சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான். இவனுக்கு கிரிமினல்ஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வெளியே வந்து அதே தப்பு தான் பண்றானுங்க. பட் டேர்டெவில் பக்கமும் நியாயம் இருக்க தான் செய்யுது. எவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒருத்தனை கொல்ற ரைட்ஸ் வந்து நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் டேர்டெவில். சோ அந்த ஒரு கருத்து வேறுபாடுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. ரெண்டு பேருமே நல்லவங்க தான், ரெண்டு பேருமே ஒரே விஷயத்துக்காக தான் போராடுறாங்க. பட் டிஃபரெண்ட் எத்திக்ஸ்னால இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்து டேர்டெவில் வந்து பனிஷரை டிஃபீட் பண்ணி ஆஸ் யூசுவல் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாரு. சோ அதனால ஃப்ராங்க் கேஸ்டில் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. சோ என்னதான் டேர்டெவில் வந்து ஃப்ராங்க் கேஸ்டில் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுருந்தாலும் அவர் வந்து மேட் மர்டாக்க திரும்பவும் வந்து அதாவது ஒரு லாயரா வந்து ஃப்ராங்க் கேஸ்டில் டிஃபெண்ட் பண்றாரு. பிகாஸ் ஃப்ராங்க் கேஸ்டிலுக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. டேர்டெவிலுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ராங்க் கேஸ்டில் பண்ணது தப்பு தான், பட் அதுக்குன்ட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தண்டனையை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில மேட் மர்டாக் ஃப்ராங்க் கேஸ்டில் டிஃபெண்ட் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போறாரு. பட் ஃப்ராங்க் கேஸ்டில் ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷனை மீட் பண்றாரு. அது யாருன்னா, I see you got my message. போன சீசன்ல வந்து டேர்டெவில் வந்து வில்சன் ஃபிஸ்க் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுருப்பார்ல, அந்த வில்சன் ஃபிஸ்க் வந்து இப்ப பனிஷரை போய் பாக்குறாரு. சோ வில்சன் ஃபிஸ்க் ஆல்ரெடி எப்படி ஜெயில இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இருக்க அந்த ஜெயில் பிளாக்ல வந்து மொத்த பவர் அவர்கிட்ட தான் இருக்கு போல இருக்கு. ஒரு கிங் பின், அந்த மொத்த பிளாக்குக்கும் அவர் தான் ஒரு கிங் பின்னா இருக்காரு போல இருக்கு. பட் மொத்த ஜெயிலுக்கே கிங் பின்னா மாறணும்னா கரண்ட்ல யாரு வந்து மொத்த ஜெயிலுக்கும் கிங் பின்னா இருக்காங்களோ அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் கேஸ்டில் வச்சு போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போடுறாரு. ஏன் அவரே போட்டு தள்ளலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, அவர் போட்டு தள்ளினாருன்னா
அவர் மேல இன்னொரு கேஸ் விழும். சோ அவருக்கு வந்து எப்படின்னா ஜெயில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துடணும். சோ பிராங்க் கேசில் இதை பண்ணி கொடுத்தாருன்னா பிராங்க் கேசில் ஜெயில இருந்து வெளியே போறதுக்கு வந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போட பாக்குறாரு. ஏன்டா பிராங்க் கேசில் ஜெயில இருந்து வெளியே அனுப்ப முடியும்னா அப்ப நீயே போக வேண்டியதுடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில்சன் ஃபிஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு கெட்ட பேரும் திரும்பவும் வராம நல்லதா ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே இல்லாம நல்லபடியா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். பிகாஸ் அந்த மொத்த ஜெயிலுக்கே கிங் பின்னா மாறிட்டாருன்னா அந்த மொத்த ஜெயிலே அவரோட கண்ட்ரோல் தான். போலீஸ் உள்பட எல்லாருமே அவர் சொல்றது தான் கேட்பாங்க. பிகாஸ் எல்லா இடத்துலயுமே கரப்ஷன் இருக்க தான் செய்யுது. சோ அதனால இந்த ஒரு ஜெயில் செல்ல போயிட்டு நீ இவனை போய் கொண்டுட்டு வந்தனா நான் வந்து நீ இங்க இருந்து வெளியே போறதுக்கான சான்ஸை வந்து உருவாக்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அந்த ஒரு டீலை பிராங்க் கேசில் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அண்ட் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் சொன்ன மாதிரி அந்த ஆளை போயிட்டு கொன்னுடுவாரு. பட் வரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வருது அது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பேசிக்கலி வில்சன் ஃபிஸ்க்கு வந்து தன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராங்க் கேசிலையும் கொன்னுடணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருந்திருக்காரு போல இருக்கு. பட் பிராங்க் கேசில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிஸ்க் போட்ட ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகி எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு வில்சன் ஃபிஸ்க் கூட சண்டை போடுறதுக்காக போய் நிக்கிறாரு. இப்போ வந்து அந்த மொத்த ஜெயிலோட கண்ட்ரோல் இப்போ அவருக்கு வந்துருச்சுல. இப்போ வந்து மொத்த ஜெயிலுக்கே வந்து வில்சன் ஃபிஸ்க் வந்து கிங் பின்னா மாறிட்டார்ல. சோ அதனால பனிஷரை ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போனா போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பிராங்க் கேசில் ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க மேட் மோடாக்குக்கும் கேரன் பேஜுக்கும் காதல் மலர்ந்து வந்து கதை ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும். அப்போதான் மேட் மோடாக்கோட பழைய காதலியான எலக்ட்ரா வந்து ரிட்டர்ன் ஆகி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி மேட் மோடாக் கிட்ட கேட்பாங்க. சோ எலக்ட்ரா வந்து ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பட் ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். இந்த பக்கம் திரும்பவே வரக்கூடாது. என்ன பார்க்க திரும்பவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. பிகாஸ் இப்ப கேரன் பேஜ் வந்து அவர் லவ் பண்ணிட்டு இருக்காருல. ஆனா லேட்டர் தான் தெரிய வரும் இந்த எலக்ட்ரா அப்படின்ற கேரக்டரும் ஸ்டிக்கால ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அது வந்து மேட் மோடாக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கும். சோ பேசிக்கலி இந்த ஸ்டிக் தான் எலக்ட்ராவை அமுச்சு விட்டு மேட் மோடாக்கோட ஹெல்ப் மூலமா 3 பேரும் சேர்ந்து இந்த ஹேண்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டுருக்காங்க. சோ இந்த ஹேண்ட் அப்படின்றது வந்து ஒரு கல்ட் கும்பல் மாதிரி. அவனுக்கு வந்து பிளாக் ஸ்கைன்னு ஏதோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் ஸ்கை தான் அவனுக்கு கும்பலுக்கே லீடரா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க. பட் கடைசியில தான் தெரிய வருது அந்த பிளாக் ஸ்கை வேற யாரும் கிடையாது எலக்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரா தான் இந்த ஹேண்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்கு லீடரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரியோ எழுதி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனுங்க நம்பிட்டு இருக்கானுங்க. பட் எலக்ட்ராக்கு இதுல எதுலயுமே விருப்பம் இல்ல. சோ எலக்ட்ரா அண்ட் டேர்டெவில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹேண்ட் கூட சண்டை போட கூட வந்து பனிஷரும் சேர்ந்துக்கிறாரு. பனிஷர் வந்து ரூஃப் டாப்ல இருந்துகிட்டு ஸ்னைப்பர் வச்சு ஒவ்வொருத்தர காலி பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த சண்டை முடியும் போது அன்பார்ச்சுனேட்லி டேர்டெவில காப்பாத்துற முயற்சியில எலக்ட்ரா வந்து இறந்துருவாங்க. அண்ட் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிஷரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. சோ இப்போ எக்ஸ் லவர் வேற செத்து போயிட்டாலா. இது பத்தாதுன்ட்டு மேட் மோடாக் வந்து இந்த எலக்ட்ரா கூட இந்த மிஷன்ல வந்து சுத்திட்டு இருக்கும்போது கேரன் பேஜ் வந்து அதை பார்த்து இவன் வந்து என் கூட இருக்கும்போது வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் கூட இவங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. உடனே பிரேக்கப் ஆயிடும். மேல ஒன்னும் பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டேர்டெவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேட் மோடாக் வந்து கேரன் பேஜ் கிட்ட ரிவீல் பண்ணிடுவாரு. I'm Daredevil. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஹேண்ட்ல இருந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிருப்பானுங்க போல இருக்கு. அவனுங்கெல்லாம் சேர்ந்து எலக்ட்ராவோட இறந்து போன பாடியை எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ரிச்சுவல் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி இறந்து போன எலக்ட்ராவை திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறானுங்க. ஆனா இந்த வாட்டி எலக்ட்ராக்கு வந்து எந்த ஒரு மெமரிஸும் இல்லை. அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெமரிஸும் இல்லை. ஸோ ஃபைனலி இந்த ஹேண்ட் எதிர்பார்த்த மாதிரியே இவங்க வந்து பிளாக் ஸ்கையா மாறிடுறாங்க. அண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஹேண்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து ஜெசிகா ஜோன்ஸ், லூக் கேஜ், அயன் ஃபிஸ்ட் அண்ட் டேர்டெவில் இவங்க 4 பேருக்குமே ஒரு காமன் எனிமியா மாறிடுச்சு. ஸோ இவங்க 4 பேருமே சேர்ந்து டிஃபெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த ஹேண்ட் எப்படி ஒழிச்சு கட்டுறாங்க அப்படின்றது தான் டிஃபெண்டர்ஸ் சீரிஸ்ல நமக்கு வந்து கதையா கொடுத்திருந்தாங்க. சோ அந்த சீரிஸோட எண்ட்ல வந்து எலக்ட்ராவும் டேர்டெவிலும் ஒன்னா சேர்ந்து இறந்து போற மாதிரி லைக் லவ்வர்ஸ் மாதிரி இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. டேர்டெவில் சீசன் 3ல மேட் மோடாக் திரும்பவும் உயிரோட வந்திருப்பாரு. பட் சமயம் அடிபட்டு எப்படியோ உயிர் தப்பி வந்திருப்பாரு. எலக்ட்ராக்கு என்ன ஆச்சு அப்படின்றது வந்து கிளியரா தெரியல. இவர் தப்பிச்சிட்டாருன்னா அப்ப எலக்ட்ராவும் தப்பிச்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பட் அதை பத்தி எங்கேயுமே அவங்க சொல்லல. சோ அடிபட்டு கிடக்க மேட் மோடாக் கிளின்டன் சர்ச்ல வந்து சிஸ்டர் மேகி அண்ட் அவர் சின்ன வயசுல இருந்து அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்த அந்த சர்ச்சோட ஃபாதரான பால் லேண்டம் இவங்க 2 பேரோட உதவி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்கலா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருப்பாரு. பட் மென்டலி பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காரு. சோ பேசிக்கலி ஒரு சிம்பியாட் ஸ்பைடர்மேனோட ஆர்க் மாதிரி இந்த டேர்டெவிலுக்கு கொடுக்க பார்த்திருப்பாங்க. ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸா போயிருப்பாரு இந்த சீசன் 3ல. அண்ட் இந்த சீசன் 3ல தான் நமக்கு ரிவீல் ஆச்சு சிஸ்டர் மேகி அப்படின்றவங்க வந்து டேர்டெவில் அதாவது மேட் மோடாக்கோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கிங் பின் வந்து தன்னோட பிளான் படி எக்ஸாக்டா எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம FBI வந்து ஃபுல்லா மேனிபுலேட் பண்ணி அவருக்காக ஒர்க் பண்ற மாதிரி மொத்தமா மாத்திடுறாரு. அண்ட் அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஜெயில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துடுறாரு. அண்ட் வெளியே வந்து அவருக்கு வந்து வெனசா கூட கல்யாணமும் ஆயிடுது. அண்ட் இது மட்டும் இல்லாம பெஞ்சமின் பாயிண்ட் டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு FBI ஏஜென்ட்டை பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு ஒரு டேர்டெவில் சூட்டை கொடுத்து மொத்த சிட்டிலையும் நீ போயிட்டு டேர்டெவிலா உலாவிட்டு டேர்டெவில தப்பா ஃப்ரேம் பண்ணு, கேரக்டர் அசாசினேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. அவனும் போயிட்டு ஏகப்பட்ட கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு கொலை வந்து பால் லேண்டம், ஃபாதர் பால் லேண்டம் வந்து பாயிண்ட் டெக்ஸ்டர் கொன்னுறான். சோ இந்த பாயிண்ட் டெக்ஸ்டர் அப்படின்ற
அப்படின்றவன் வந்து வேற யாரும் கிடையாது, காமிக்ஸ்ல புல்ஸை அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். அந்த புல்ஸை கேரக்டர் நீங்க அடுத்து வரப்போற டேர்டெவில் பார்ன் அகைன்ல பார்க்க போறீங்க. கையில எது கிடைச்சாலும் சரி டார்கெட்டை பக்காவா எய்ம் பண்ணி அடிச்சிருவான். அதுதான் புல்ஸை. சோ இப்போ மேட் மோடாக்கு வந்து இந்த புல்ஸையை சமாளிக்கணும், வெளியே வந்த கிங்பினை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பணும், அவர் பேர் வந்து கெட்டு போயிட்டு இருக்கு, அதை வேற சரி செய்யணும். இந்த மாதிரி 3 வேலை இருக்கு. சோ கிங்பினுக்கு என்ன பிரச்சனையா அமைஞ்சிருச்சுன்னா, கிங்பின் வந்து பாயிண்டெக்ஸ்டருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் இருக்கும், அந்த பொண்ணை ஆள் வச்சு கொண்டுடுவான். ஏன்னா அப்பதான் இவனுக்கு வந்து எந்த ஒரு எமோஷனுமே இருக்காது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, நம்ம சொல்றது அப்பதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டெக்ஸ்டரோட லவ் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுடுவான். பட் அது வந்து கிங்பின் தான் பண்ணா அப்படின்றது வந்து பாயிண்டெக்ஸ்டருக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை டேர்டெவில் தெரிஞ்சுக்கிட்டு பாயிண்டெக்ஸ்டர் கிட்ட சொல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏன் ஆளை நீ கொண்டியா, இப்போ ஆளை நான் கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெனசாவை கொல்றதுக்காக பாயிண்டெக்ஸ்டர் போவாரு. அட் த சேம் டைம் கிங்பினை ஃபேஸ் பண்றதுக்காக மேட் மர்டாக் போவாரு. சோ இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து சேரும். சோ கிங்பின் வர்சஸ் மேட் மர்டாக் வர்சஸ் புல்ஸைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மாதிரி நடக்கும். சூப்பரா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ். இந்த ஒரு எபிசோட், இந்த லாஸ்ட் சீசன் 3 ஃபினாலே எபிசோட் பங்கமா இருக்கும். சோ இவங்க 3 பேருக்கு நடுவுல நடந்த சண்டையில கிங்பின் வந்து புல்ஸையோட முதுகெலும்பை உடைச்சு விட்டுருவாரு. அண்ட் டேர்டெவில் கிங்பினை போட்டு செம்ம அடி அடிச்சு மூஞ்சிலாம் குழப்பி மொத்தமா ரத்தம் தெறிக்க அடிச்சு விட்டுருவாரு. ஆல்மோஸ்ட் எல்லையை மீறி அவர் கண்ட்ரோலை மீறி கிங்பினை கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி போவாரு. பட் அவரால் அதை பண்ண முடியாது. பிகாஸ் இதை பண்ணாருன்னா அவர் வந்து மற்றவங்களுக்கும் இவருக்கும் டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி ஆயிடும். இது வந்து நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி கிங்பினை கொல்ல மாட்டாரு. அதுக்கு பதில் பிளாக்மெயில் பண்ணி விட்டுருவாரு. இப்போ மட்டும் நீ ஜெயிலில் போயிட்டு சும்மா இல்லாம திரும்ப வெளியே வர மாதிரி எதனா பண்ணிட்டு இருந்தானா வெனசாவை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், உன்னால வாழ்க்கை ஃபுல்லா வெனசா கூட சேர முடியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட கிங்பின் வந்து சமாதானமாகி சரண்டர் ஆகி வெனசாவை எதுவும் பண்ணாத, வெனசாவை நிம்மதியா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேட் மோடாக் அண்ட் கிங்பின் 2 பேருமே ஒரு டீல் போட்டுப்பாங்க. சோ திரும்பவும் மஹோனி தான் கிங்பின் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாரு. ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணதுனாலே அவருக்கு வந்து பயங்கரமா ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சோ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு மேட் மோடாக், ஃபாகி நெல்சன் அண்ட் கேரன் பேஜ் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து நெல்சன் அண்ட் மோடாக்க பழையபடி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இந்த 3 சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டேர்டெவிலும் சரி கிங்பினும் சரி 2 பேருமே MCU அதாவது MCU மூவிஸ்ல வந்திருந்தாங்க. டேர்டெவில் வந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல ஸ்பைடர்மேனுக்கு வந்து அட்வொகேட்டா வந்திருப்பாரு. அண்ட் அப்படியே கிங்பின் பக்கம் போனா கிங்பின் வந்து நம்ம ஹாக்காயில ரிட்டர்ன் பார்த்துருப்போம். ஜெயில இருந்து அவர் வெளியே வந்துட்டார் போல இருக்கு. திரும்பவும் எப்படின்னா எதனா ஏமாத்தி தான் வெளியே வந்திருக்கணும். ஸோ அந்த சீரீஸ்ல வந்து அண்ட் அப்படியே எக்கோ சீரீஸ்ல வந்து அவர் ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. அண்ட் மாயா லோபஸோட ஒரு அடாப்டட் ஃபாதர் அவர் தான் அப்படின்றது வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சீரீஸோட எண்ட்ல இவர் வந்து மேயருக்கு ரன் பண்ண போறாரு, அதாவது மேயரோட எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படின்றத காமிச்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த டேர்டெவில் அண்ட் கிங்பினோட மொத்த ஹிஸ்டரி. இந்த டேர்டெவில் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து MCU வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. நான் பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணனா, எல்லா பாயிண்ட்ஸும் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதல. எப்பவுமே ஒரு ரீகேப் வீடியோனா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன். ஸோ இதுக்கு வந்து என்னால் ஸ்கிரிப்ட் எழுத முடியல. பிகாஸ் பர்சனல் லைஃப்ல ஒரு சில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அதெல்லாம் டீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. டைம் பெருசா கிடைக்கல. அடுத்த ரீகேப் வீடியோ டெஃபினெட்லி தரமா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இந்த சீரிஸ் டேர்டெவில் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆகி எபிசோட் பிரேக் டவுன்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், see you soon, bye.